இந்தியா இன்னைக்கு அதிகாலையில 1 மணி அளவுல பாகிஸ்தானுக்குள்ள போய் 9 தீவிரவாத முகாம்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீ வர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் தொடங்கிடுச்சு. பாகிஸ்தான் இந்தியா தான் முதல்ல இந்த போரை தொடங்கி வச்சிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்தியா இன்னைக்கு அதிகாலையில 1 மணி அளவுல பாகிஸ்தானுக்குள்ள போய் 9 தீவிரவாத முகாம்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உண்மையாவே பாகிஸ்தான் சொல்ற மாதிரி இந்த போரை தொடங்குனது இந்தியா தானா? எந்தெந்த இடங்கள்ல இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க? பாகிஸ்தான் அதற்கு பதிலடியே என்ன மாதிரியான வகைகள்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று தொடங்கின போர் கிடையாது. கிட்டத்தட்ட 1947ஆம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்திலேயே தொடங்கிடுச்சு. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் அப்படின்ற வர சூழல் எல்லாத்துலயுமே காஷ்மீர் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கா இருந்திருக்கு. அந்த வகையில தான் சமீபத்துல காஷ்மீர்ல நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கும் இதனுடைய பின்னணி இருக்கு அப்படின்ற அடிப்படையில இந்தியா ஒரு தாக்குதலை பதிலடி தாக்குதல் நடத்துறாங்க. இந்த பதிலடி தாக்குதலுக்கான பெயர் தான் ஆபரேஷன் சிந்தூர். சிந்தூர் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஹிந்தியில குங்குமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இத்தனை பெண்கள், அதாவது 26 பேர் இந்த தாக்குதல்ல கொலை செய்திருக்காங்க. 26 பேருமே ஆண்கள். அவங்களை இழந்து வாடக்கூடிய மனைவிகளுடைய பொட்டை அழைச்சிருக்காங்க. அதனால அதை குறிப்பிடுறதுக்காக தான் ஹிந்தியில குங்குமம் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில சிந்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த போர் காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான பெயர்களை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1971ஆம் ஆண்டு இப்ப நடக்கிற போர் சூழல் 54 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்துச்சுல, பங்களாதேஷ் பிரிவினையின் போது அந்த நேரத்துல ஆபரேஷன் சக்தி அப்படின்னு அந்த தாக்குதலுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதன் பிறகு 1999ல கார்கில் போர் நடந்தப்ப அந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் விஜய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த வகையில தான் இப்ப இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடிய இந்தியா இந்த ப்ராஜெக்டுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர்ல பஹல்காம் அப்படின்ற இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. அந்த தீவிரவாத தாக்குதல்ல கிட்டத்தட்ட 26 பேர் இறந்து போனாங்க. 26 பேருமே இறந்து போன பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருமா, அப்பாவி சிவிலியன்ஸ் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பு தாக்கிட்டாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். உலக அரங்கிலே இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதை தொடர்ந்து உலகத்திலிருந்து பல்வேறு தலைவர்களும் அவங்களுடைய ஆதரவை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இந்தியா அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கினாங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததா இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு 48 மணி நேரத்துல வெளியே போகணும்னு சொன்னதா இருக்கட்டும், மட்டாரி வாகா எல்லையை மூடினதா இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்படி பரபரப்பா 2 வாரங்கள் கடந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா நேத்தைக்கே அறிவிச்சிருந்தாங்க மத்திய அரசு தரப்புல இருந்து இந்தியா முழுவதும் நாடு தழுவிய ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை இன்னைக்கு நடக்கும், ஒரு மாக் ட்ரில் நடக்கும் இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மே 7ஆம் தேதி இந்தியா முழுக்கவும் கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு பிறகு 1971க்கு பிறகு இந்த மாக் ட்ரில் ஒரு போர்க்கான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண போகுதா, அதனாலதான் இந்திய அரசு மத்திய அரசு எல்லாரையுமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கணும், இந்த மாக் ட்ரில் நடத்தணும்னு சொல்றாங்களா அப்படின்ட்டு உலக அரங்களை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலை தான் இன்னைக்கு அதே மே 7ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவுல இந்தியா தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கு. இந்த தாக்குதலை தான் பாகிஸ்தான் இந்தியா போரை துவங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய பிளான் தான் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா இந்த தாக்குதலை நடத்தின அப்பாவி மக்களை சுட்டு கொன்னவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே இந்தியாவுடனான இந்த போர்க்கால நடவடிக்கைகள்ல நாங்க எல்லா வகையிலையும் கூட நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க. மாக் ட்ரில் நடத்தப்படும்னு சொன்ன மே 7ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு அதிகாலையில 1:30 மணி இருக்கும். அந்த டைமிங்ல இந்திய ராணுவத்தினுடைய அதிகார எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு போஸ்ட் ஒன்று வருது. அந்த போஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தாங்க. இதன் மூலமா இந்தியா என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு பதற்றம் இருந்துச்சு. வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள போய்
தாக்குதல் நடத்தினதா செய்தியும் வெளியாகுது. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல நடந்திருக்கு. அதாவது பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 8 இடத்துலையும், பார்டர்ல இருந்து ஒரு 100ல இருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் நடந்திருக்கு. தாக்குதலுக்குள்ளான 9 இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முசஃபராபாத், பஹவல்பூர், கோட்லி, குல்பூர், சாக் அம்ரு, பிம்பர், முரித்கி, சியால்கோட். இந்த 9 இடங்கள் தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. அண்ட் 9 இடங்கள்ல இருக்க எல்லா இடத்துலையுமே இப்போ இந்திய ராணுவ அதிகாரிகள் தாக்கல. அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பா பஹவல்பூர் இந்த ஒரு இடம் மட்டும்தான் இந்திய எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 15 to 20 கிலோமீட்டர்ஸ், 20 to 30, 40 அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கு. ஆனா ராஜஸ்தான் கிட்ட இருந்து, ராஜஸ்தான் எல்லையில இருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உள்ள போய் அந்த ஒரு தீவிரவாத முகாமை இந்திய அதிகாரிகள் தாக்கியிருக்காங்க. தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு இந்திய ராணுவத்தினுடைய அஃபிஷியல் எக்ஸ் வலைத்தள இப்படியான ஒரு தாக்குதலை, ஒரு பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பதிவு வருது. அந்த பதிவை பார்த்து இது எல்லாமே சமூக வலைத்தளங்கள்லையா இருக்கட்டும், இல்லை செய்தி ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த தாக்குதல் எதை நோக்கி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை நோக்கி கிடையாது, முழுக்க முழுக்க தீவிரவாத அமைப்பை நோக்கி மட்டும்தான், தீவிரவாத முகாம்களை நோக்கி மட்டும்தான். ஏன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே தாக்குதல் நடந்த 9 இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையுமே ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு நாங்க கடந்த 30 ஆண்டுகளா அடைக்கலம் கொடுத்துதான் வந்துட்டு இருக்கோம். இது உண்மைதான். இதுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளும் எங்களுக்கு துணை இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முக்கிய தீவிரவாத அமைப்புகளா இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பாவா இருக்கட்டும், இல்லை ஹெஸ்புல்லா முஜாஹிதீனா இருக்கட்டும், இல்லை ஜெய்ஷ் இ முகமதா இருக்கட்டும், இந்த 3 அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு முகாம்களையும் தான் குறி வச்சு இந்திய ராணுவம் தாக்கியிருக்காங்க. அண்ட் இதற்கு பிறகு பாகிஸ்தான் பதிலடி கொடுப்பாங்கல்ல, பாகிஸ்தானும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்கள்ல வந்து தாக்குதல்களை நடத்த தொடங்கியிருக்காங்க. சீஸ்ஃபயரை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் காஷ்மீர்ல பஹல்காம் தாக்குதல் நடந்த அந்த ஒரு சில நாட்கள்ல இருந்ததுல இருந்தே பாகிஸ்தான் தங்களுடைய சீஸ்ஃபயரை, அதாவது சின்ன சின்ன தாக்குதல்களை துப்பாக்கி சூடுகள் மூலமா நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இந்தியாவில். பாகிஸ்தான் ராணுவமே அஃபிஷியலா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு வார் லைக் சிச்சுவேஷனை இந்தியா கிரியேட் பண்ணியிருக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தினது மூலமா அப்படின்னு சொன்னவங்க தொடர்ந்து துப்பாக்கி சூடுகளில் ஈடுபட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா தங்களுடைய பதிலடியை கொடுத்த பிறகு பாகிஸ்தான் இந்தியா ஒரு போர்க்கால நடவடிக்கையை எடுத்திருக்காங்க, போரை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் தக்க பதிலடியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதற்கேற்ற மாதிரியே ராஜஸ்தான் பாகிஸ்தான் அந்த பார்டர்லயுமே இவங்க தங்களுடைய ராணுவ அதிகாரிகள் மூலமா திரும்பவும் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் 5 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதல் வந்து தூண்டுதலற்ற மற்றும் வெளிப்படையான ஒரு போர் நடவடிக்கையா இருக்கு. பாகிஸ்தானுடைய ஒரு இறையாண்மையை வந்து சீர்குலைக்கிற வகையில தான் இந்த போர் நடவடிக்கையை இந்தியா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்தியாவால திணிக்கப்பட்ட இந்த போர் நடவடிக்கைக்கு வலுவான பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பாகிஸ்தான் வந்து எதிர்வினையாற்ற நாங்கள் தயாரா இருக்கும், தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாசா ஆசிஃப் அந்நாட்டினுடைய தேசிய தொலைக்காட்சியில பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தாக்குதலுக்கு அதுக்கேற்ற மாதிரியே தக்க பதிலடி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய இந்த தாக்குதல்ல ஒரு குழந்தை உட்பட 8 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 35 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து அஃபிஷியலா சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு முப்படை தளபதிகள் அந்த ராணுவ அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க. அந்த மீட்டிங்ல பல்வேறு விஷயங்களை வந்து நாங்க வெளிப்படையா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றோம், அண்ட் எப்படி இந்த தாக்குதல் நடந்துச்சு, எந்தெந்த இடங்கள்ல இந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம்னு அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10 மணிக்கு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாதுகாப்பு அமைச்சகத்துல இருந்து பல்வேறு தரப்பினரும் பேசியிருந்தாங்க. அதுல குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ தாக்குதல்ல பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குடிமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இதை ரொம்ப கவனத்தோட கையாண்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நள்ளிரவு 1:05 அதாவது 1:05 தொடங்கின இந்த தாக்குதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1:30 அதாவது 1:30 மணி வரைக்கும் நடந்திருக்கு. 25 மினிட்ஸ்ல 9 இடங்கள்ல நாங்க போய் தாக்குதல் நடத்திட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவா விளக்குறாங்க. இந்த விளக்கம் அப்படிங்கிறது வெறும் ஸ்பீச்சா மட்டும் இல்லாம பிரஸ் கான்ஃபரன்ஸா மட்டும் இல்லாம வீடியோ ஆதாரங்களையும் அவங்க போட்டு காட்டுறாங்க. அதாவது ஏர்கிராஃப்ட்ல போய் குண்டு போட்டு இந்த தாக்குதல் நடத்தும் போது ஏர்கிராஃப்ட்ல பதிவான அந்த சிசிடிவி அந்த கேமரா ஃபுட்டேஜ் மூலமா அவங்க எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறதையும் காணொலி வாயிலா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ராணுவ அதிகாரிகளே சார்ந்தவங்க. ஸோ இப்படி இந்தியா தரப்புல இருந்து யாருமே பாகிஸ்தான்ல இருந்து கொல்லப்படலை, எங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது குடிமக்கள் மேல விழுந்துராம கவனமா தான் தாக்குதல் நடத்தணும், தீவிரவாத அமைப்புகள் மட்டும்தான் எங்களுடைய கவனமா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் தரப்புல இருந்து 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்தியாவுடைய இந்த தாக்குதல்ல சொல்றது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள பல பேரும் இந்தியாவை நினைச்சு இந்திய ஆர்மியை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு பல்வேறு பாலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும் செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் உட்பட இந்தியாவை நினைச்சும் இந்திய ஆர்மியை நினைச்சும் பெருமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உலக தலைவர்கள் பல்வேறும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உலக தலைவர்களுடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே இந்த போர் அப்படிங்கிறது அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாவும் சரி ஆர்மி லெவல்லையும் சரி எல்லா இடத்துலையுமே இந்தியா உயர்ந்த இடத்துல இருந்தாலும் கூட இந்தியா அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு எடுத்து போயிட்டே இருக்கும்போது இது நிச்சயமா ஏதோ ஒரு வகையில இந்தியாவுக்கு பின்னடைவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல்வேறு விமர்சகர்களும் சொல்றாங்க. அந்த வகையில உலக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் அப்படிங்கிறது இதோட நிறுத்திக்கணும், வேண்டாம் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ரஷ்யாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் பல்வேறு நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவா இருந்தாலும் சைனா மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கு. பட் எந்தெந்த கண்ட்ரீஸ் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத விட உலக நாடுகள் முழுவதும் உக்ரைன் ரஷ்யா போருக்கு எப்படி நம்ம போர் வேண்டாம் அமைதி நிலவட்டும் அப்படின்னு சொன்னோமோ, இஸ்ரேல் காசா போருக்கு எப்படி நம்ம போர் வேண்டாம் அமைதி இருக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரிதான் இந்த போருக்கு யாருமே போர் வேண்டாம் அமைதியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏற்கனவே நடந்த பஹல்கம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் இன்னைக்கு போய் பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னாலும் கூட இந்த பதிலடியோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்புல இருந்து சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இரு நாடுகளுக்கு மத்தியிலுமே அமைதியை நிலைநாட்ட நாங்க தயாரா இருக்கோம், பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் மத்தியிலான அந்த அமைதியை நிலைநாட்ட தயாராக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் போரை இதோட முடிச்சுக்கலாம், இந்தியா போரை நிறுத்தும் பட்சத்துல நாங்களும் போரை நிறுத்திக்கிறோம், பார்டர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய ராணுவ அதிகாரிகளா இருக்கட்டும் எங்களுடைய ட்ரூப்ஸ் அங்க ஒத்திகை நடத்தக்கூடிய எங்களுடைய ராணுவம் எல்லாத்தையுமே நாங்க பின்வாங்கிக்கிறோம், அதாவது திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சமாதான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் முன் வராங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு சமிர்க்கையை உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒருவேளை இந்தியா கொடுத்தது பதிலடி தான், போருக்கான ஒரு சூழல் கிடையாது, எப்படி இந்தியா தான் போரை தொடங்கினாங்க அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தாமாகவே முன் வராங்க அப்படின்னா இந்தியா கொடுத்தது பதிலடி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா எடுத்த இந்த பதிலடியை குறித்து உங்களுடைய பார்வையும் பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு குறித்து உங்களுடைய பார்வையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக், தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீ வர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.